வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு திங்கிங் ஃபார் எக்ஸாம்ஸ். இந்த சேனல் எதுக்கானதுன்னா, நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ப்ரைவேட் ஜாப்ஸ் இருக்குல்ல, அதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி சொல்கிறது இந்த சேனலில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ என்னென்னா, நாங்கள் வந்து நேஷனல் லீடர்ஸ் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். மேலும் நாங்கள் என்னென்னா ஆப்டிடியூடுக்கு ஆன ஷார்ட்கட்ஸ்லாம் இந்த இதில் சேனலில் போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் வேணும்னா இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணியிருக்க நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல, அதில் உள்ள கான்ஸ்டபிள் ஜிடிக்கான இது. அதில் கூட என்னெல்லாம் வந்திருக்குன்னா, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸு, எஸ்எஸ்எஃப் அண்ட் ரைஃபிள்மேன் அதுக்கானது வந்திருக்கு. இது முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லியிருக்குன்னா, இப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1/12/2025 ஸ்டார்ட் ஆகி 31/12/2020 வரைக்கும் இருக்குது. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து ஃபார்ம் வந்து 31/12/2025 முடியுது. நெக்ஸ்ட் ஃபீஸ் பேமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா 1 டே வருது, 1ஆம் தேதி வரைக்கும். நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட்ல வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீஸ்லாம் பே பண்ணதுக்கு அடுத்து சப்போஸ் நம்ம வந்து ஏதாவது அப்ளிகேஷன் போடும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் தெரிஞ்சதுன்னா, அதுக்கான அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ எப்போன்னா 8/1/2026 இருந்து 10/1/2026 அது வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எக்ஸாம் எப்போ வருதுன்னா அப்ராக்சிமேட்லி February to April 2026 அதுக்குள்ள நமக்கு இந்த எக்ஸாம் வரும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் இருக்குது. அதில் மொத்தமாக எப்படி கொண்டாந்துருக்காங்கன்னா, இப்போ என்னது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்குது. அதுக்கப்புறம் 13 ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம வந்து லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாமில் அப்ளை பண்ணும்போதே நமக்கு வந்து ப்ரிஃபர் லாங்குவேஜ் கேட்டு இங்கிலீஷ் வந்து மேண்டேட்டரியாக இருக்கும். நம்ம ப்ரிஃபர் லாங்குவேஜ் கொடுத்தா தான் அது வரும். அது கொடுக்காம நம்ம இங்கிலீஷ் மட்டுமே கொடுத்துட்டோம்னா அது வராது. அசாமீஸ், பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, கொங்கானி, மலையாளம், மணிப்பூரி, மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு அண்ட் உருது இந்த 12 லாங்குவேஜஸும் இதில் வருது. அதுக்கப்புறம் பிசிக்கல் எஜுகேஷன் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ பே ஸ்கேல் பாருங்கள். பே ஸ்கேல் வந்து என்னென்னா வந்து லெவல் 3 பே ஸ்கேல் உண்டு. இதோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ வருதுன்னா 21,700 69,100 வரைக்கும் இதோட சேலரி இருக்குது. வேகன்சிஸ் வந்து இப்போ நமக்கு ஒரு 5 இது இருக்குங்க. பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, ஏஆர் மொத்தம் 6 என்ன இருக்குது, 7 இருக்குது எஸ்எஸ்எஃப். இதே நம்ம கேட்டகரி வைஸ் அப்படி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் இது வந்து மெயிலுக்கு. இந்த ரைட் சைடில் இருக்குது ஃபீமேலுக்கு. மெயிலுக்கு டோட்டலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டல் 23,467 வேகன்சிஸ் இருக்குது. இது ஒரு ஹியூஜான வேகன்சிஸ் தான். விமனுக்கு 25,487, மென்னோட அதிகமாக தான் விமனுக்கு இருக்குது. இதில் என்னன்னா 10% வேகன்சிஸ் வந்து எக்ஸ்-சர்வீஸ்மேனுக்கு வந்து அலாட் பண்ணுறாங்க. நேஷனாலிட்டி இந்த எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து நேஷனாலிட்டி இந்த இந்தியனாக இருக்கணும். இப்போ அந்த இதில் வந்து சிஏபிஎஃப்பும் ஏஆர் இருக்குல்ல, அதில் அப்ளை பண்ணுறவங்க வந்து அந்த ஸ்டேட்டு இல்லை யூனியன் டெரிட்டரி இருக்க வந்து சர்டிஃபிகேட், டாமிசைல் சர்டிஃபிகேட் வேணும். ஏஜ் லிமிட் இப்போ இதோட ஏஜ் லிமிட் அதை பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம டேட்டடு 1/1/2026 அந்த டேட்டுக்கு படி எப்படி இருக்கணும்னா மினிமம் வந்து 18 இருக்கணும், 18 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 23 இயர்ஸ் இருக்கணும். அதாவது நம்ம என்னன்னா 2003 இருக்குல்ல, 2003 21/2003 அதுக்கு முன்னாடியும் பிறந்திருக்க கூடாது, 1/1/2008 அதுக்கப்புறமும் பிறந்திருக்க கூடாது. அப்படி இருந்தால் நமக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டோம். ஆனால் இதில் ரிலாக்ஸேஷன் உண்டு. ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸு, எக்ஸ்-சர்வீஸ்மேனுக்கு 3 இயர்ஸ்க்கு என்னன்னா அவங்க சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் டெடிக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த 1984 இயர்ஸில் இருக்குல்ல, அதில் அவங்களோட சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, விக்டிம்ஸோட சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு ஒரு 5 இயர்ஸு, எக்கனாமி இடபிள்யூஎஸ்ல ஒரு 5 இயர்ஸு, ஓபிசியில் ஒரு 8 இயர்ஸு, எஸ்சி எஸ்டியில் ஒரு 10 இயர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th மெட்ரிகுலேஷன்ஸ் அதுக்குள்ளதான் குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது. இப்போ நமக்கு இதில் ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க என்னன்னா, நம்ம இப்போ என்சிசி எல்லாம் கிளியர் பண்ணியிருப்பீங்கல்ல, இப்போ நம்ம அந்த சிபிடி எக்ஸாம் இருக்குல்ல, சிபிடி எக்ஸாமில் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வந்து ஒரு 2% மேக்ஸிமம் மார்க்கு நம்ம எடுத்ததில் 2% இருக்கும், பி சர்டிஃபிகேட்டில் 3% மேக்ஸிமம் மார்க்ஸு, சி சர்டிஃபிகேட்டில் 5%. அதனால இது வச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அப்ளை பண்ணுறது என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அதுவே டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். நமக்கோட டேட் ஆஃப் அட்ரஸ்ஸு, மெயில் ஐடி, மொபைல் நம்பர் அதெல்லாம் வரும்.
தென் நமக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் தேவையில்லை. நம்ம இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போதே நம்ம வந்து இதில் ஆன் கேமரா வந்து நமக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி லைவ் ஃபோட்டோ கேப்சரிங் உண்டு. அந்த கேப்சரிங் உண்டு. தென் நம்ம சிக்னேச்சர் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு சிட்டிங் ஆர்ல ஸ்டாண்ட் பொசிஷனில் இருக்கணும். நம்ம ஒரு கிளியர் லைட்ல இருந்து இந்த நம்ம டார்க்கான பிளேஸ்ல இருக்கக்கூடாது. இந்த ஹேட்டு அந்த மாதிரி எதுவும் போடாமல் நார்மல் ஃபோட்டோவாக எடுக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அதை பார்த்தீங்கன்னா என்னன்னா டோட்டலாக ₹100 வரும். இதில் எக்ஸம்ஷன் யாருக்கெல்லாம் உமன் கேண்டிடேட்ஸ் உமன் டோட்டலாக யாருக்கும் கிடையாது. தென் உமன் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு ஷெட்யூல் கேஸ்ட். உமன்ஸு ஷெட்யூல் கேஸ்ட்டு ஷெட்யூல் டைப்ஸ் எக்ஸர்வீஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ஃபீஸ் பேமெண்ட் வந்து நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட்டில் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் டோட்டலாக ஆன்லைன் தான், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் எக்ஸாம் சென்டர் வந்து நிறைய சென்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் அண்ட் சென்டர் கோடு, சென்டர் ரீஜியனு, அட்ரஸ்ஸு இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே வேணுமோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் ஃபுல்லாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படின்னா, இப்போ எக்ஸாமினேஷன் அதை பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பார்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இதில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் வருதுன்னா 20 கொஸ்டின் இருக்குது. மேக்ஸிமம் 40 மார்க்ஸ். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் இருக்குது. பார்ட் பியில் வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. அதுவும் 20 கொஸ்டின் 40 மார்க்ஸ். தேர்டு வந்து பார்ட் சியில் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ். அதில் 20 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ். லாஸ்ட்டாக பார்ட் டியில் வந்து ஒன்று இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி ரெண்டில் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் 20 கொஸ்டின்ஸ் 40 மார்க். டோட்டல் டியூரேஷன்ஸ் வந்து 60 மினிட்ஸ். அதுக்குள்ளே நம்ம எதாவது முடிக்கணும். எல்லாமே ஆப்ஜெக்டிவ் மல்டிபிள் டைப்பாக தான் இருக்கும். இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ஒரு கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க் எப்படின்னா தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 0.25 மார்க் நெகட்டிவ் ஆகுது. தென் இதில் இன்டெலிஜென்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்கு. இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்ஸில் என்ன கொஸ்டின்ஸு, எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், அது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இதில் என்னெல்லாம் இருக்குன்னு. தென் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜாக என்னன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு ரேஸ் இருக்கும். ரேஸில் வந்து எப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் அதில் கேட்டகரி வந்து இது வந்து இதில் வந்து மேலே லடாக் ரீஜன் இல்லாதவங்க, இதில் வந்து லடாக் ரீஜன் உள்ளவங்களுக்கு. மேலுக்கு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து 24 மினிட்ஸில் கவர் பண்ணணும். ஃபீமேல் வந்து 1.6 கிலோமீட்டர்ஸ் வந்து 8.5 மினிட்ஸில் கவர் பண்ணணும். இது லடாக் ரீஜன் உள்ளவங்களுக்கு 1.6 கிலோமீட்டர்ஸை வந்து 7 மினிட்ஸ்லையும் 800 மீட்டர்ஸை வந்து ஃபீமேல் ஃபர்ஸ்ட் உள்ளது மேலு, ஃபீமேல் வந்து 5 மினிட்ஸ்லையும் கவர் பண்ணி ஆகணும். இதில் ஹைட்டு நம்மளோட ஹைட் எப்படி இருக்கணும்னா மேலுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர்ஸ், ஃபீமேலுக்கு வந்து 157 சென்டிமீட்டர்ஸ். இது எக்ஸப்ஷன் என்ன ரிலாக்ஸேஷன் உண்டு. என்னன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து மேலுக்கு வந்து 162.5யும் ஃபீமேலுக்கு 150. அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டு 157 147 இதில் ஃபீமேல். அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இல்லை செஸ்ட்டு வந்து என்னன்னா மேலுக்கு வந்து அன்எக்ஸ்பேண்டடு நார்மலாக இருக்கும்போது 80 சென்டிமீட்டரும் மினிமம் எக்ஸ்பான்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கும். அதுலேயும் ரிலாக்ஸேஷன் வந்து ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. ஷெட்யூல் டைப்ஸுக்கு 76, இங்கே 5 அந்த மாதிரி இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. வெயிட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். தென் இவ்வளோ குவாலிஃபிகேஷனையும் கிளியர் பண்ணால் போதும். முக்கியமானது என்னென்னா அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதுங்க. மிஸ்டேக் வேணால் டீபர் ஆகும். அடுத்து இதில் கொஞ்சம் நமக்கு டிபார்மெண்ட்னா என்னது மால் ப்ராக்டிஸ் பண்ண என்னெல்லாம் ஆகும்லாம் இதில் போட்டிருக்காங்க. மொத்தம் 4 கேட்டகரியாக ஃபர்ஸ்ட் வந்து சிபிடி இருக்குது, ரெண்டாவது வந்து ரன்னிங் இருக்குது, மூணாவது வந்து நம்ம ஹைட்டு அண்ட் வெயிட்டு ஹைட்டு, அது 4வது வெயிட்டு அந்த மாதிரி கேட்டகரி இல்லை 4வது செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் அதை பார்க்குறாங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மேலே ஏதாவது டவுட்ஸ் வேணுன்னா நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுன்னா திங்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.